நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் எளிதாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா கைரேகை என்பது ஒரு கடல் அளவு விரிந்து உள்ளது. இதில் உங்களுக்கு முழுமையாக பார்த்தா தான் புரியும். இப்போ நம்ம சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, கை இல்லாதவங்களுக்கு எப்படி நீங்கள் கைரேகை ஜோசியம் பார்ப்பீங்க அப்படின்னு. வாழ்க்கை கை இல்லைன்னா கஷ்டம்தான் வாழ்க்கையில். கை ரெண்டு கையுமே இல்லை, நான் ஒரு கை இல்லைன்னா கூட ஒரு கையால் ஒன்றும் செய்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ செல்வம் இருந்தாலும் எவ்வளோ பொருள் இருந்தாலும் வாழ்க்கை பாதிக்கப்படும். கை இல்லை என்றால் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று கூறி இன்றைய தலைப்பு செல்வாக்கு ரேகைகள். அதாவது சுக்கிரமேட்டில் காணப்படக்கூடியது செல்வாக்கு. ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் உயர்வானா தாழ்வானான்னு முடிவு பண்ணுறதே சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் நல்லா இருந்தாக்க வாழ்க்கையில எப்படியாவது முழுக்க வந்துடுவாங்க. சுக்கிரன் சரி இல்லைன்னா சுக்கிரத்தை அடிக்குதுலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுக்கிர பகவான் ஒருவருடைய கையில நல்லா இருந்துட்டா அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாரு. இப்போ நம்ம அதை போர்டில் போய் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கையில் அனுபவ கைரேகை சாஸ்திரம் 30 பயிற்சி பாகம் 30ல் செல்வாக்கு ரேகைகளை பற்றி சுக்கிரமேட்டிலிருந்து வரக்கூடிய சுக்கிரமேட்டிலிருந்து போகக்கூடிய ரேகை, சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய ரேகை தான் செல்வாக்கு ரேகை. இப்போ இந்த செல்வாக்கு ரேகை, செல்வாக்கு எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, சுக்கிரன்னாவே ஒரு அழகான ஒரு வனப்பான ஒரு அழகான ஒரு பெண். சுக்கிர பகவான் ஒரு பெண் கிரகம். அந்த சுக்கிர பகவான் சுக்கிர பகவான்ல இருந்து செல்வாக்கு ரேகை உருவாகுதுன்னா பெண்களால் வருமானம், பெண்கள் மூலமாக வாழ்வில் வெற்றி, செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரணும்னா தான் அந்த செல்வாக்கு ரேகை வரும். அதாவது ஒரு சில பேர் கல்யாணம் ஆகிற வரைக்கும் சாதாரணமாக இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் டாப் உயிர் போட்டு நல்ல டாப் லெவலுக்கு வந்துருவாங்க. அப்படிங்கும்போது அது சுக்கிரனுடைய செல்வாக்கு ரேகைகள் இருந்தால் தான் முடியும். இப்ப செல்வாக்கு ரேகைகள் அப்படின்னா எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஆயில் ரேகையை ஒட்டி இப்படி வர்றது செல்வாக்கு ரேகைகள். இப்படி ஃபுல்லா கூட வரும். ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு 2-3 வரும். இது உறவுகளால், நம்மளுடைய உறவினர்களால், அதாவது காதலியால், மனைவியால் வரக்கூடிய, அவருடைய தயவால் வரக்கூடிய செல்வம், செல்வாக்கு, பொருள் இவற்றை குறிக்கும். இந்த பக்கம் மேல அப்படி நேரம் அப்படி வந்தது எல்லாமே மனைவி மூலமாக, உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வம், செல்வாக்கு இப்படி வந்த ரேகை. இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுங்க, இப்படி போகுதுன்னா அதாவது உறவு அல்லாத அந்நியர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வம், செல்வாக்கு இடைஞ்சலாகவும் இருக்கலாம். இந்த பக்கம் வர்றது இப்படி கிராசிங்கா வர்றது நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்படி கிராசிங்கா வருது பார்த்தீங்களா, இதுவும் செல்வாக்கு ரேகை தான். இந்த செல்வாக்கு ரேகை அந்நியர்களால் கிடைக்கக்கூடிய ஒரு செல்வமாகவும் இருக்கலாம், இடைஞ்சலாகவும் இருக்கலாம். இதுல வர்றது நேரா வர்றது மனைவி, காதலி, இது மாதிரி உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய செல்வம், செல்வாக்கு. இதுல நல்ல ஆழமா இப்படி பதிஞ்சிருக்குதுன்னு வச்சுங்க. ஆழமான செல்வாக்கு, நல்ல செல்வாக்கு, செல்வ வளம் நல்ல பெருகும். லைட்டா இருந்ததுன்னா அவர்களுக்கு செல்வாக்கு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நல்ல ஆழமா அழுத்தம் திருத்தமா நல்லா இருந்ததுன்னா நல்ல செல்வாக்கு, பெண்கள் தயவினால் வாழ்வில் வெற்றி அடைவது உறுதி அப்படிங்கிறத நம்ம கையில செல்வாக்கு ரேகையில இருந்து கண்டுபிடிக்கலாம். இந்த செல்வாக்கு ரேகைகள்ல இருந்து இப்ப இது ஆயில் ரேகை. ஆயில் ரேகையில இருந்து ஒரு ரேகை இப்படி ஆரம்பிச்சு இப்படி வளைகுறியா முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி வளைகுறியா முடியுது ஆயில். இந்த வயதில், அதாவது இங்கிருந்து வர்ற வயதில் ஒரு கரெக்டா ஒரு 30 வயசு 35 வயசுல உங்களுக்கு ஒரு காதலி மூலமாக வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. ஒரு திருமணம் நடப்பதற்கு, இது திருமணம் இல்ல காதல், உடல் உறவை குறிக்கக்கூடியது. அந்த உடல் உறவில் திருப்தி இல்லாத நிலை மீண்டும் 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 மீண்டும்ங்கிற இந்த சுக்கிரமேட்டில் மட்டும் வளைவு இருந்ததுன்னா, அதாவது இன்பத்தை சரிபடுத்த முடியாது. இன்பத்தை அனுபவிப்பதில், அதாவது ஆசை பிறந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். சந்தோஷமான இல்வாழ்க்கை நடத்துவதற்கு, சந்தோஷமான காதல் வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
காதலி மூலமாகவோ மனைவி மூலமாகவோ பெண் மூலமாகவோ இன்பம் அடைய வேண்டும் அப்படின்னா இந்த சுக்கிரமேட்ல வளைகுறி இருக்கணும். அளவுக்கு அதிகமான பெண்களோட தொடர்பு இருக்குதா இல்லையாங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். இதுல நிறைய, அதாவது சின்ன சின்னதாக இந்த மன்மத மேலும் சொல்றோம்னா, இதுல சின்ன சின்னதா இருந்ததுன்னா தொடர்புகளை ஏற்படுத்தலாம். இல்லைன்னா அதாவது இந்த நீளமா இருக்கிறது காதல். ஒரு காதலி மூலமாகவோ ஒரு மனைவி மூலமாகவோ இன்பத்தை அனுபவித்து, அதாவது அவர்கள் இணை பிரியாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு கூட வாய்ப்பு உண்டு. இந்த சின்ன சின்ன ரேகைகள் காதல் நிகழ்வாக இருக்கலாம், தொடர்பு இல்லாமல் காதல் நிகழ்வாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம். அப்படியே நம்ம முடிவு பண்ணிக்க முடியாது. ஒரு சில பேர் இதை சொல்லிட்டோம்னா வருத்தப்படுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு உண்மையை சொல்லும்போது தலையில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம கையை நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு பொதுவா போடுற காணொளி ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபடும். இந்த கையில இந்த மாதிரி சின்ன சின்ன ரேகைகள் இருந்து இந்த சுக்கிரமேட்ல வளைகுறி இருந்தா அவர்களுக்கு பெண்கள் தொடர்பு அதிகம்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம அனுபவம் மூலமாகவும் கண்டுபிடிச்சிருக்கோம். நிறைய தொடர்புகள் ஏற்படுது. நிறைய, அதாவது நூறுக்கு ஒரு நபர் இது மாதிரி வளைகுறி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு தொடர்பு நிறைய, அதெல்லாம் 100களுக்கு மேல இருக்குங்க அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது அதை ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. இதை நான் பெருசுப்படுத்த விரும்பல. இந்த மாதிரி, அதாவது சுக்கிரமேட்ல வளைகுறி இருந்து இங்க மன்மத மேட்ல நிறைய ரேகைகள் இருந்தா பல தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா நட்பா இருக்கும், இல்லைன்னா அன்பா இருக்கும், இல்லைன்னா பாசமா இருக்கும். ஆனா மனைவி மேல இணை பிரியாத ஒரு காதல் அன்பு வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு. மனைவியை இணை பிரியாமல் இருப்பவர்கள் கூட இந்த மாதிரி ரேகை இருக்கும். மனைவி விட்டு பிரிய மாட்டாங்க. அதாவது இல்லற சுகம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப இந்த மேட்ல, இந்த சுக்கிரமேட்ல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ஆரோக்கிய, அதாவது செல்வாக்கு ரேகை போகுது சார். செல்வாக்கு ரேகை குருமேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிடுவாங்க. அவர்களுக்கு ரொம்ப நாளா ஒரு எண்ணம், ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை இந்த குருமேட்டுக்கு ஒரு ரேகை சுக்கிரமேட்ல இருந்து போச்சுன்னா அவருடைய ஆசை நிறைவேறும், வாழ்வில் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இப்ப இங்கிருந்து சனிமேட்டுக்கு, சுக்கிரமேட்ல இருந்து சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். இது மிகவும் ஆபத்தான விஷயம். ஆபத்துனா எப்படி? 4 கால் மிருகங்களால் ஆபத்து, 4 சக்கர வாகனங்களால், அதாவது காரு, பஸ்ஸு, இந்த மாதிரினால ஆபத்து, ஆக்சிடென்ட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல ஒரு கிளையோட முடியுது சார். இந்த சனிமேட்ல போய் ஒரு கிளையோட வந்தா இந்த ரேகை, ஆறாவது செல்வாக்கு ரேகை போச்சுன்னா அவர்களுக்கு மரணம் கூட சம்பவிக்கலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4 கால் மிருகத்திடம் பக்கத்துல போகக்கூடாது. 4 கால் வாகனத்துல, ஸ்பீடா போற வாகனத்துல ஏறக்கூடாது. இந்த மாதிரி இருந்தா அதை தவிர்த்து விடலாம். மனிதனுக்கு கடவுள் 6வது அறிவை கொடுத்திருக்கிறார். மனிதன் என்பவன் பக்குவப்படும் போது இறைவனோட ஒன்றாக கலக்க முடியும். மனிதன் என்பவன் இறைவனாகலாம் வல்லரார் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணி அதை தவிர்த்துக்க முடியும். இந்த மாதிரி சனிமேட்டுக்கு போச்சுன்னா ஒரு டேஞ்சரான அமைப்பு. உங்களுக்கு இங்க இருந்து சூரிய மேட்டுக்கு போகுது சார். சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் நல்ல அமைப்பு. சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா ஒரு பெண்ணால், இது எல்லாமே வர்றது எல்லாமே ஒரு பெண்ணால தான் வரும். நல்லா யோசனை பண்ணீங்க. இது சுக்கிரன் என்பது ஒரு பெண், ஒரு அழகான பெண். இப்ப ஒரு பெண்களால், உறவினர்களால் உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, புகழ் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சூரிய மேட்டுக்கு இங்க இருந்து ஒரு செல்வாக்கு ரேகை போச்சுன்னா பெண்களால், சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னாவே சுக்கிரன் ஒரு பெண், பெண் உறவு மூலமாக, அதாவது காதலி மூலமாக, மனைவி மூலமாக செல்வம், செல்வாக்கு, புகழ் ஏற்பட்டு வாழ்வில் உயர்வடையலாம். இப்ப குருமேட்டுக்கு போச்சுன்னா பெண் மூலமாக வாழ்க்கையில ஒரு அதிகார பதவி, அந்தஸ்து, உங்களுடைய ஆசை நிறைவேறும். நெடுநாளா இருந்த ஆசை நிறைவேறும். சனிமேட்டுக்கு போச்சுன்னா ஆபத்து வர காத்திருக்கிறது, எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அவர்களால், பெண்களால், உங்களுக்கு எதிர்ப்பாளினரால், அதாவது செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. இங்க ஒரு சனி மேட்டுக்கு போகுது சார், அதாவது புதன் மேட்டுக்கு போகுது. புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபார துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்துல வெற்றி, புகழ், செல்வம் எல்லாம் மனைவி மூலமாக, மனைவி வந்த பிறகு அவருடைய தயவினால், அவருடைய செல்வத்தினால் நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்க உங்க கையை செக் பண்ணுங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரேகை, இந்த புதன் வீட்டுக்கு போற ரேகையில இங்கிருந்து
இந்த ஆயில் ரேகையில இருந்து ஒரு கிளை மேல போகும். இந்த கிளையை வெட்டிட்டு போய் இந்த இந்த ரேகையை போய் தொடுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது தார ரேகையை போய் வெட்டுது. அப்படிங்கும் போது குடும்பத்தில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்புண்டு, பிரிவு வருவதற்கு வாய்ப்புண்டு. நல்லா புரிஞ்சுங்க. நேரா எதையுமே வெட்டாம போய் புதன் வெட்டுல முடிஞ்சதுன்னா வியாபாரத்தில் வெற்றி அடைவதை குறிக்கும். இதுல ஆயில் ரேகையில இருந்து மேலெரும்ப கிளையை வெட்டி அங்க போய் ஒரு தார ரேகையும் வெட்டுதுன்னு வச்சுங்க இந்த செல்வாக்கு ரேகை. அப்ப மனைவியோடு பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு, சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு, பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னா பிரிவு ஏற்படாது. கொஞ்சம் மன கஷ்டம், அதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அந்த பிரச்சனையிலிருந்து தவிர்த்துக்கலாம். இப்போ சனி மேட்டுக்கு போகும்போது சனி மேடு வந்து ஒரு கலக்கமான மேடு. சனி வந்து தனிமையில் இருக்கணும், கல்யாணத்துல விருப்பம் இல்லாதவர் சனி பகவான். இந்த சனி மேட்டுக்கு இந்த சுக்கர மேட்டுல இருந்து ஒரு ரேகை போச்சுனாவே சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, இல்லறத்துல பிரிவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதை நீங்க எச்சரிக்கையா பார்த்துக்கணும். இப்போ புதன் மேட்டுக்கு போகும்போது இந்த ஆயில் ரேகையில இருந்து மேல எழும்பக்கூடிய கிளைகளை வெட்டிக்கணும். இப்படி ஆயில் ரேகை வரும். ஆயில் ரேகையில இருந்து மேல எழும்பக்கூடிய கிளைய இங்க இருந்து போகக்கூடிய ஒரு செல்வாக்கு ரேகை வெட்டிட்டு போச்சுன்னா அது வந்து பிரச்சனை ஏற்படும். மனைவி அதே மாதிரி இங்க போய் தார ரேகை இருக்கும். தார ரேகை போய் வெட்டிச்சுனா, ரெண்டையும் வெட்டிச்சுனா, இல்லை ஒன்றை வெட்டினாலும் குடும்பத்துல சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது கணவன் மனைவி பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்க எச்சரிக்கையா பார்த்துக்கணும். சனி மேட்டுக்கு போச்சுனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கணும். மித்த மேடுகளுக்கு போறது மிகவும் நல்ல அமைப்பு. செல்வாக்கு ரேகைகள் அப்படின்னா செல்வம், மனைவி மூலமாக செல்வம், புகழ், இதெல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுல இருந்து சூரிய மேட்டுக்கு போச்சுனாவே ஒரு ரேகை போச்சுன்னா அது சூரிய ரேகையாவது. மனைவி மூலமாக வரதட்சணை வர்றது, அவங்க மூலமா நிறைய சோர்ஸ், வீடு, சொத்து, சுகம் எல்லாம் வந்து மனைவி மூலமாக பேர் புகழ்லாம் நல்ல டாப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த ரேகை வந்து செல்வாக்கு ரேகை போச்சுன்னா இந்த சுக்கரமேட்ல இருந்து போறது எல்லாமே செல்வாக்கு ரேகை தான். அந்த செல்வாக்கு ரேகையினால சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா பேர் புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் மனைவி மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. பொதுவாகவே சுக்கரனாவே மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுல வந்து செல்வாக்கு ரேகை நல்ல ஆழமா பதிஞ்சிருந்ததுன்னா, அதாவது இப்படி நேரா இருந்ததுன்னா மனைவி மூலமாக ஆழமான செல்வாக்கு, மனைவி வந்த அப்புறம் வாழ்க்கையில செட்டில் ஆகிடுவீங்க. இந்த பக்கம் அதாவது கிராசிங்கா போச்சுன்னா அந்நியர்கள் பெண்கள் மூலமாக இடைஞ்சலும் வரலாம், நல்லதும் வரலாம். இந்த மாதிரி நல்லதும் நடக்கலாம், துன்பமும் நடக்கலாம். இந்த மாதிரி ஒரு வளைகுறி இருந்ததுன்னா இன்பம், காதல், ஆசை தீராது அப்படின்னு கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.